ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். அது சரணி. இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே கார்த்திக்கையும் அன்பையும் காமிப்பாங்க. அன்பு வந்து சொல்லுவான், கண்மணி எழுதின லெட்டரை படித்து பார்த்தேன்டா. அப்போதான் எனக்கே புரியுது அவள் எந்த அளவு என்னை வந்து நான் அவ்வளோக்கு அவ்வளோ உயிராக காதலிச்சு. ஆனால் எனக்கு உடம்புல இருக்கிற நோயை சுட்டி காமிச்சு அவள் என்னை எவ்வளோ வெறுத்தா தெரியுமா? அவள் எழுதின லெட்டரை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்மணி மேலே இன்னும் அன்பு அதிகமாகுதுடா. கண்மணிக்கு என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே தெரிஞ்சுமே அவள் வந்து என்னை வந்து முழுசாக மனசார இது பண்ணிட்டானா. இது புரியாம நான் ஆரம்பத்துல அவளை ரொம்ப வெறுத்திருக்கேன். ஆனா வெண்ணிலா என்னை அவ்வளோ வெறுத்தாடா. என் உடம்புல இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை சுட்டி காட்டி அந்த லெட்டரை பறிச்ச உடனே தான் எனக்கு புரிஞ்சது. நீ கார்த்திக், இப்போ அந்த லெட்டர் எங்கன்னு இருக்கு? இந்த லெட்டர் தெரிஞ்சாலே அன்னைக்கு புரியும்ல நீங்க ரெண்டு பேரும் எதனால வெண்ணிலா உன்னை வெறுத்தான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு உண்மை எல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொன்னோடனே அந்த லெட்டரை நான் கீழ்ச்சி போட்டேன்னு சொல்லுவான். உடனே கார்த்திக் அந்த லெட்டரை போயிட்டு பொறுக்கி எடுத்து அதை ஒட்டி அதை கண்மணிக்கும் பறிச்சு காப்பான். கண்மணி இன்ட்ரெஸ்டே இல்லாம கேட்பா. சரி, வேற வழி இல்லாம கேட்டுட்டு இருப்பா. படிச்சு காமிச்சோன்னே சொல்லுவான், இந்த அளவு வெறுத்த பொண்ணை வந்து எப்படி அண்ணன் மறுபடியும் வந்து லவ் பண்ணுவான்? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ பாவம்னு உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு போயிடுவான். கண்மணியும் சரி சொல்லிட்டீங்கல்ல போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க வந்து அவங்க அம்மாவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பாயாசம் செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பாயாசம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்தோன்னே எல்லாரும் செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. உடனே அன்புக்கு வந்து இது டெம்ட் ஆயிட்டு எங்க நீங்களும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் அன்பு சொன்னாதான் எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சொல்லிட்டு அன்புக்கு பாயாசத்தை கொடுத்துருவாங்க. அன்பு சாப்பிட போகும்போது கரெக்டா வெளியில வந்து புடுங்கிட்டு, என்ன பண்றீங்க நீங்க, அவருக்கு போயிட்டு பாயாசம் கொடுக்குறீங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் ஷாக் ஆகி அப்படியே பார்ப்பாங்க. அன்பு சிரிப்பா, ஆமா அவருக்கு வந்து சுகர் பேஷண்ட் தானே, அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. அவனுக்கு என்ன கொஞ்சமா தானே கொடுத்தோம், கொஞ்சம் நாளும் அதிகம்னாலும் விஷம் தான் சொல்லிட்டு கண்மணி வந்து பயங்கரமா திட்டிடுவா. உடனே பாட்டிக்கிட்டே இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கண்மணி சொல்லுவாங்க, நீ நர்ஸு தான், நீ ரொம்ப இது பண்ணாதே, அவரோட ஹெல்த் எப்படின்னு எனக்கு தான் தெரியும், என் கண் எதிரிலே அவரோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அன்பும் கார்த்திக்கும் பேசும்போது அன்பு சொல்லுவான், நான் கடைசியாக ஒரு பிளான் வச்சுக்கிறேன், சூப்பர் பிளான், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும்னு. என்ன பிளான் கேட்பான். இது மாதிரி எனக்கு ஏதாவதுனா அன்பு கண்மணி வந்து கண்டிப்பாக துடிச்சு போவா. அதனால என்னோட சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நான் படுத்த படிக்க ஆக போகிறேன். அப்போ கண்டிப்பாக கண்மணி வந்து வேற ஆப்ஷன்ல என்னை கண்டிப்பாக ஏற்றுப்பான்னு. கார்த்திக் வேண்டாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அன்பு இல்லை இல்லை, நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், கண்மணி என் கூட இல்லாதப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால இதை பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். கார்த்திக் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவான், ஆனாலும் அன்பு வந்து கேட்கவே மாட்டா. இதோட இந்த ஆர்குமெண்ட்டோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.